ஹாய் வியூவர்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம வரக்கலாக்கு போனால் நீங்கள் என்னென்னலாம் பார்க்கலாம், எப்படி போகணும், அங்கே அட்ராக்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். நான் வந்து ஒரு சம்மர் வெக்கேஷனாக வரக்கலா போனேன். யூஸ்வலாக சம்மர் வெக்கேஷன் அப்படின்னா குளிராக இருக்கிற இடத்துக்கு தான் போகணும். வரக்கலாலே வெயில் கொளுத்தி எடுத்துச்சு. சரி, ஆனாலும் வரக்கலா போனதே இல்லையே, அது வந்து ஒரு மினி கோவான்னு சொல்கிறாங்களே, போய் எப்படி தான் இருக்குன்னு பார்ப்போம் அப்படிங்கிறக்காக போனேன். ஸோ இப்போ சென்னையிலேருந்து போனாலும் சரி, தமிழ்நாட்டில் எந்த இடத்துலேருந்து போனாலும் சரி, நீங்கள் வந்து ட்ரிவாண்ட்ரம் போயிட்டு அங்கேருந்து போகிறது வந்து அட்வைசபிள். ஏன் அப்படின்னு இப்போ சொல்கிறேன். இப்போ ட்ரிவாண்ட்ரம் வந்து கேரளாவோட கேபிட்டல். நீங்கள் அங்கே போய் இறங்கிட்டீங்க அப்படின்னா அங்கேருந்து கோவளம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் இல்லைன்னா ஒரு 3/4 மணி நேரத்துக்குள்ளே போயிடலாம். கோவளம் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு இடம் அப்படின்னே சொல்லலாம். இப்போ யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், இந்த பிரிட்டிஷ் ஆளுங்க இங்கே எல்லாருமே வந்து ரொம்ப வருஷமாக இண்டிபெண்டன்ஸ்க்கு முன்னாடியிலிருந்தே வந்து கோவளம்க்கு வந்து வந்துட்டு போகிறது வழக்கமாக வச்சுருக்காங்க. அங்கே வந்து நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது, ரெசார்ட்ஸ் இருக்குது, ரூம்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல அட்ராக்டிவான ப்ரைஸஸில் கிடைக்கும். அங்கே என்ன அட்ராக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 பீச் இருக்குது. கோவளம் பீச், லைட் ஹவுஸ் பீச். அந்த லைட் ஹவுஸ் பீச் வந்து ரொம்ப பாப்புலரான ஒரு பீச்சுங்க. அண்ட் அந்த ஏரியா பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து உங்களுக்கு ஆத்தென்டிக்கான சீ ஃபுட்ஸ் கிடைக்கும். அண்ட் நிறைய ஃபாரினர்ஸை வந்து நீங்கள் மீட் பண்ணலாம். இப்போ நான் என்ன பிளான் சொல்லுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சென்னையிலேருந்து நீங்கள் போகிறீங்க அப்படின்னா நீங்கள் எய்தர் ஃப்ளைட் இல்லைனா ட்ரெயின் எடுக்கிறது அட்வைசபிள். ஏன்னா உங்களுக்கு ட்ரெயினில் நீங்கள் வந்து இன்றைக்கி ஈவினிங் ஏறினா தான் நாளைக்கு காலையில் ரீச் ஆவீங்க. இப்போ ஃப்ளைட் அப்படின்னா ஒரு 2 ஹவர்ஸில் வந்து ரீச் ஆயிடுவீங்க. பஸ் எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு 1.5 நாள் ஆகும். உங்களுக்கு வந்து ரொம்ப டயர்டாயிரும். ஸோ பஸ் வந்து அட்வைசபிள் கிடையாது. நான் வந்து ஃப்ளைட்டில் போனேன், ட்ரிவாண்ட்ரமில் இறங்கிட்டேன். ட்ரிவாண்ட்ரம்லேருந்து கோவளம் வந்து எனக்கு வந்து ஒரு 1 hour கூட ஆகலை. டேரெக்டாக கோவளம் போய் கோவளம் பீச்சை வந்து எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு அங்கே ஒரு 1 day வந்து ஸ்டே பண்ணேன். அங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற ரெஸ்டாரண்ட்ஸ்லாம் வந்து சூப்பராகவே இருக்குங்க. உங்களுக்கு வந்து ஃபாரினர்ஸ் அங்கே நிறையா வரனால அங்கே இருக்கிற ஒரு ரெஸ்டாரண்ட்ஸ்லையுமே வந்து ஆத்தென்டிக்கான ஃபாரின் டிஷ்ஷஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஃப்ரூட் சாலட் சாப்பிட்டேன். அந்த ஃப்ரூட் சாலட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆல்கோஹால் மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க, பிராண்டியோ ரம்மோ மிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 200 rupees தான் வந்துச்சு. ரொம்ப ஃபீலிங்காக இருந்துச்சு. நீங்கள் வந்து சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் பசிக்காது, அந்தளவுக்கு நல்லாவும் இருந்துச்சு, ஹெல்த்தியாக இருந்துச்சு. ஸோ இது மாதிரி டிஷ்ஷஸ்லாம் கிடைக்கும். அண்ட் உங்களுக்கு சின்ன சின்ன கடையெல்லாம் கூட உங்களுக்கு அவங்க கொடுக்குற டிஷ்ஷஸ் வந்து சூப்பராக இருக்கும். லைட் ஹவுஸ் பீச்சோட சீனிக் வியூக்காகவே வந்து அங்கே நீங்கள் போகலாம். அது மட்டும் இல்லாமல் அங்கே நிறைய வாட்டர் ஸ்போர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் டே வந்து நீங்கள் கோவளம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கோவளம்ல இருந்து நீங்கள் டேரெக்டாக வரக்கலா போயிடலாம். கோவளம்லேருந்து நீங்கள் வரக்கலா போகிறதுக்கு உங்களுக்கு 1 மணி நேரம் தான் ஆகும். ஒரு 55 கிலோமீட்டர் வரும். நீங்கள் வந்து அங்கே லோக்கலில் ஏதாவது 2 வீலர் ஹையர் பண்ண முடிஞ்சால் ஹையர் பண்ணிக்கலாம். நான் வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், 2 வீலர் ஹையர் பண்ணுற மாதிரி ஆப்ஷன்ஸ் வந்து ஃபாரினர்ஸ்க்கு இருக்குது. நீங்கள் வந்து அங்கேயே தங்கணும், அது மாதிரி சில கண்டிஷன்ஸ்லாம் போடுறாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட 2 வீலர் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து தாராளமாக பஸ்ஸோ இல்லை ஒரு கேபோ எடுத்துகிட்டு வரக்கலா போயிடலாம். வரக்கலாக்கு வருவோம். இப்போ வரக்கலா வந்துட்டோம். வரக்கலாவில் என்ன ஃபேமஸ், ஏன் இதை மினி கோவான்னு சொல்கிறாங்கன்னா, இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய கிளிஃப் ஒன்று இருக்குங்க. கிளிஃப்னா பாறை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது பீச் கீழே இருக்கும், ஒரு 4-5 ஃப்ளோர் ஹைட்டில் பாறை இருக்கும். அந்த பாறைக்கு மேலே கிட்டத்தட்ட ஒரு 50-60 கடை இருக்கும். 50-60 அதுக்கு மேலேயே இருக்கிற கூட சான்சஸ் இருக்குது. அந்த கடைகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும், விதவிதமான ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ட்ரெஸ்ஸஸ், நீங்கள் வந்து ட்ரெஸ் வாங்கிக்கலாம், ஃபாரினர்ஸ் யூஸ் பண்ண மாதிரி ட்ரெஸ் வாங்கிக்கலாம். யோகா கிளாஸஸ் இருக்குது, ஒரு 10 நாள் கிளாஸு, 15 நாள் கிளாஸு, 1 மாதம் சர்டிஃபிகேஷன் கோர்ஸு, டீச்சர் ட்ரைனிங் கோர்ஸ் இதெல்லாம் இருக்குது. டாட்டூ போகிற ஷாப்ஸ் இருக்குது. இது இல்லாமல் அங்கேயே வந்து ரெசார்ட்ஸ் இருக்குது. அந்த கிளிஃபுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா ரெசார்ட்ஸ் இருக்குது, சின்ன சின்ன காட்டேஜஸ் இருக்குது. ஸோ வர்றவங்கலாம் இங்கே வராங்க. அண்ட் உங்களுக்கு வந்து இங்கே மோஸ்ட் ஆஃப் த ரெஸ்டாரண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா ஆல்கோஹால் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ வர்றவங்கலாம் இங்கே வந்து பீச் என்ஜாய் பண்ணுறதுக்காக வராங்க. நிறைய சர்ஃப் லெசன்ஸ் இருக்குது. அண்ட் பீச் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பியூராக இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஒரு பீச் லவராக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது உங்களுக்கு பிடிக்கும். நீங்கள் வந்து அந்த கிளிஃப்லேயே தங்கலாம். நான் வந்து வரக்கலா போனப்போ எங்கே ஸ்டே பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, சோலோ ட்ரிப்பாக போனனால நான் வந்து ஒரு ஹாஸ்டலில் ஸ்டே பண்ணேன். இப்போ உங்களுக்கே தெரியும், எல்லா ஊர்லேயுமே வந்து சோலோ ட்ராவல்ஸ்க்காகவே வந்து நிறைய ஹாஸ்டல்ஸ் வந்து உருவாகிட்டு இருக்கு. வரக்கலாவில் பார்த்தீங்கன்னா நிறைய ஹாஸ்டல் இருக்குது. நான் தங்கின ஒரு ரோட்டில் பார்த்தீங்கன்னா லைனாக ஹாஸ்டல் இருக்குது. 4-5 ஹாஸ்டல் இருந்துச்சு. நான் தங்கின ஹாஸ்டல் வந்து ஜாஸ்டல் அப்படிங்கிற ஒரு ஹாஸ்டல். இது பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் ஹாஸ்டல்ஸ் கொடைக்கானல் இருக்குது, வரக்கலாவில் இருக்குது, அண்ட் நார்த் இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய இடத்துல இருக்குது, ரிஷிகேஷில் இருக்குது. ஸோ எங்கெங்கே இருக்குது அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா கோவாவில் இருக்குது. அதோட வெப்சைட்டில் சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 10-15 இடத்துல இருக்குது. அந்த ஹாஸ்டல் எப்படி கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் போய் ஒரு பெட்டுக்கு மட்டும் நீங்கள் பே பண்ணிக்கலாம். அது வந்து ஒரு டார்ம் மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு ரூமில் வந்து ஒரு 4 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி டார்ம்ஸ் இருக்குது, 6 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி டார்ம்ஸ் இருக்குது. இதோட கான்செப்டே வந்து நீங்கள் வந்து சோலோவாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா சக ட்ராவலர்ஸை நீங்கள் வந்து பார்த்து பேசலாம், அவங்கள வந்து தெரிஞ்சுக்கலாம். இங்கே வந்து நிறைய நியூ ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் வந்து க்ரியேட் ஆகும்.
ஸோ நான் ஸ்டே பண்ணியிருந்தப்போ என் கூட ஸ்டே பண்ணியிருந்தவங்க எல்லாருமே வந்து சோலோ ட்ராவலர். சில பேர் வந்து டென்மார்க்லேருந்து ஒருத்தவங்க வந்திருந்தாங்க, சில பேர் பார்த்திங்கன்னா நார்த் இந்தியாவிலேருந்து வந்திருந்தாங்க. ஆட்டோமேட்டிக்லி அங்கே வந்து அவங்க நிறைய ஈவெண்ட்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க, சின்ன சின்ன ட்ரிப்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ நான் ஸ்டே பண்ணியிருந்தப்போ அங்கேருந்து முன்ட்ரோ ஐலாண்ட் அப்படின்னு ஒரு ஐலாண்டுக்கு வந்து போயிட்டு வர மாதிரி ஒரு சின்ன ட்ரிப் இருந்துச்சு. அதுக்கு நீங்கள் வந்து போகிறது அப்படின்னா போகலாம். அங்கே போய் சன்செட் பார்த்துட்டு திருப்பி கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. இதுக்கு காஸ்ட் பார்த்தீங்கன்னா போகிறக்கு ஒரு 400, வரக்கு ஒரு 400, மொத்தமாக 800. ஸோ நீங்கள் அந்த ட்ரிப்பில் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நீங்கள் க்ரியேட் பண்ணலாம். இது மாதிரி சோலோ ட்ராவல்ஸ்க்காகவே வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணி அது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாகவும் போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். நான் ஸ்டே பண்ணிட்டு இருந்த ஹாஸ்டலுக்கு பக்கத்துலேயே SOUL அப்படின்னு ஒரு ஹாஸ்டல் இருந்துச்சு. அந்த ஹாஸ்டல் வெளியே இருந்து பார்க்குறக்கே வந்து சூப்பராக இருந்துச்சு. அண்ட் வர்றவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான ஒரு வைபோடு தான் வராங்க, இன்ட்ராக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி தான் வராங்க, ஓப்பன் மைண்டோட வராங்க. ஸோ நீங்கள் தனியாக போனாலும் உங்களுக்கு வந்து அந்த லோன்லினஸ் வந்து ஃபீல் பண்ணவே மாட்டேங்குது. இது வந்து மினி கோவா அப்படின்னு சொல்லவே முடியாது. கோவோட வைபே வந்து வேறு. கோவா வந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரமும் வந்து அங்கே முடிச்சுட்டே இருப்பாங்க. கோவா நாங்கள் போன அந்த 5 நாள் பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து தூங்குறதுக்கு 4 மணி ஆயிடுது, 4 மணி 5 மணி ஆச்சு. காலையில் எந்திரிக்கும் போது பார்த்தீங்கன்னா மத்தியானம் 12 மணி 1 மணிக்கு தான் எந்திரிச்சோம். அங்கே டேயே வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகும், டே நைட்டே வந்து வேறு மாதிரி ஒர்க் ஆகும். பட் இங்கே வர்க்கலாவில் பார்த்தீங்கன்னா 11 மணி 12 மணிக்கு எல்லா கடையுமே க்ளோஸ் பண்ணிடுறாங்க. கிட்டத்தட்ட ஒரு சென்னையே வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக ரிலாக்ஸ்டாக நிறைய ரெஸ்டாரண்ட்ஸோட ஃபன்னாக இருந்ததுன்னா எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் இருக்குது. வர்க்கலாவில் நீங்கள் இருக்கும்போது நடுவில் இன்னொரு லொக்கேஷன் பார்க்கணும் அப்படின்னா ஜடாயு பார்க் பார்த்துருங்க. ஜடாயு பார்க் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஹைலைட்டான ஒரு இடம், அது பார்க்குறக்கே சூப்பராக இருக்கும். வர்க்கலாவிலேருந்து ஜடாயு பார்க் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிலோமீட்டர் தான். ஸோ மினி கோவா எக்ஸ்பெக்டேஷன் வச்சுட்டு போகாதீங்க. பட் ஒரு புது இடத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும் அப்படின்னு நினச்சி போனீங்கன்னா கண்டிப்பாக வந்து இது ஒரு சூப்பரான ட்ரிப்பாக இருக்கும். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வர்க்கலா போயிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட்டில் எப்படி இருந்தது அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from DK.